சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கி என்னெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா வேலை தேடி போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ போகிற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனோஜுக்கு வேலை இல்லைன்னு திருப்பி அனுப்பிச்சி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, மனோஜ் நிறைய இடத்துல வம்பு வேறையாக இழுத்து வச்சுருக்காப்லையாட்டுக்கு, அவமானம் வேறையாக படுத்தியிருக்காப்லையாட்டுக்கு முதலாளியை. ஸோ அதனால் வந்து என்னையா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை ரிட்டன் அனுப்பிச்சி விட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதியும் ரோகிணியும் பேசிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக மனோஜ் வேலைக்கு போகணும், உங்கள் அப்பா கிட்ட சொல்லி காசு வாங்கி சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ரோகிணி என்னடா நம்மளே பிச்சைக்காரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காளே, நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளாரே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை விஜயா ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்குறாங்க. ஒட்டு கேட்டுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி உள்ளார வராங்க. உள்ளார வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் ரோகிணி, நீ உங்கள் அப்பா கிட்ட சொல்லி காசு வாங்கி மனோஜுக்கு பேசாமல் பிஸ்னஸ் வச்சு கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணியும் இப்போ தானே 10 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ளே எப்படி நான் திருப்பி போய் எங்கள் அப்பா கிட்ட கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யை போட்டு விட்றாங்க. இங்கே ஸ்ருதியும் ரோகிணியும் முத்துவை பற்றி பேசுகிறாங்க. முத்துவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. இதை கவனிக்கிற மீனா, எதுக்கு அவர் இல்லாதப்ப அவரை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, வேணும்னா அவர் இருக்கிறப்பயே பேசுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் வருது. அங்கே வந்து விஜயா வந்து மீனாவை போட்டு திட்டுறாங்க. இவங்க சண்டை அடிச்சுக்கிறத எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துவும் அண்ணாமலையும் கேட்டுக்கிட்டே உள்ளார வராங்க. ஸோ அப்போ வந்து ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ருதியோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு சீர்வரிசை கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கேரளா மேளத்தோட தடபுடலாக வந்து வீட்டுக்கு வந்து சீதனம், வைர நகை இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் மீனாவோட அம்மாவும் பொங்கல் சீதனமாக சிம்பிளாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம விஜயா சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக வந்து கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா நம்ம மீனாவோட அம்மாவை, அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைய எபிசோடை பொறுத்தளவு இந்த மாதிரி சில விஷயங்கள் தாங்க போயிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.